ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ஒயிட். நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் அண்ட் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட சேனலில் நம்ம கலி லினக்ஸ் சீரிஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பார்த்துட்டு வந்து தென் கண்டினியூ பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் கிளாஸ் வந்து பெர்சிஸ்டன்ஸாக எப்படி வந்து ஒரு கலி லினக்ஸ் லைவ் ஐஎஸ்ஓ ஃபைல் வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்கிரிப்டட் பெர்சிஸ்டன்ஸாக எப்படி வந்து யூஸ் பண்ண போகிறோம் அந்த கலி லினக்ஸ் ஐஎஸ்ஓ ஃபைலை அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோமில் கூகுளில் வந்து கலி லினக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டே வரும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வெப்சைட்குள்ளே போங்க. இதுதான் வந்து கலி லினக்ஸோடைய அஃபிஷியல் வெப்சைட். இங்கே வந்து டவுன்லோட்ஸ் இருக்கும், அதில் டவுன்லோட் கலி லினக்ஸ்க்கு ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஐஎஸ்ஓ ஃபைலுமே இருக்கும். அதாவது இங்கே வந்து இது ஐஎஸ்ஓ, இது லைவ் அண்ட் நெட் இன்ஸ்டாலர், அப்படியே கீழே வந்தீங்கன்னா விர்ச்சுவல் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தனித்தனி ஐஎஸ்ஓவாக கொடுப்பாங்க. நமக்கு இந்த லைவ் இந்த ஐஎஸ்ஓ ஃபைல் தான் நமக்கு தேவை, ஓகேங்களா? ஸோ அதை டவுன்லோட் பண்ணிவிடுங்க. நான் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், நீங்களும் டவுன்லோட் பண்ணிவிடுங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதை வந்து பூட் பண்ணுறதுக்கு நாம் வந்து எப்பயுமே பெலேனா ஹெச்சர் தான் யூஸ் பண்ணுவோம். பட் இன்றைக்கி வந்து ஒரு சேஞ்சுக்கு ரூஃபஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அது ஏன் அப்படின்றத நான் ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது இல்லை பூட் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரிசல்ட்டில் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க்கே வரும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதுதான் அதோடைய அஃபிஷியல் வெப்சைட். நீங்கள் கீழே ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட்ஸ் இருக்கும். போர்ட்டபிளே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஜஸ்ட் 1 MB தான் இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இப்போ அந்த டவுன்லோட் பேஜ்க்கு போங்க. அங்கே போயிட்டு ஃபர்ஸ்ட் நீங்கள் ரூஃபஸை ரன் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்கள் ரூஃபஸை ரன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து அதோடைய சாஃப்ட்வேர் வந்து இப்படி தான் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய 32 GB பென்ட்ரைவ் வந்து டிடெக்ட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து நான் அந்த ஐஎஸ்ஓ ஃபைலை செலக்ட் பண்ணணும். டவுன்லோட்ஸில் நான் அந்த ஃபைல் வச்சுருந்தேன், ஸோ செலக்ட் பண்ணிட்டேன். இப்போது இந்த ரூஃபஸ் வந்து நான் ஏன் யூஸ் பண்ண சொன்னேன் அப்படின்றத சொல்கிறேன். நான் லாஸ்ட் கிளாஸ் வந்து உங்களுக்கு பெர்சிஸ்டன்ஸ் அண்ட் அதுக்கு முன்னாடி கிளாஸ் வந்து லைவ் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அதாவது லைவ் அப்படின்றது வந்து என்னென்னா, ஒரு பென்ட்ரைவில் நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது ஒன்ஸ் நம்ம அதை யூஸ் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபுல் ஹிஸ்ட்ரி, லாக்ஸ் அண்ட் நம்ம யூஸ் பண்ண ஃபைல், சேவ் பண்ண ஃபைல், அப்டேட், அப்கிரேட் எல்லாமே வந்து போயிடும், டெலீட் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து லைவோடைய ட்ராபேக். ஸோ இதை நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்காக பெர்சிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு மோடுக்கு போகிறோம். அதாவது பெர்சிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நமக்கு வந்து அந்த பென்ட்ரைவில் இருக்கிற 32 GBயில் 4 GBயை மட்டும் அந்த பூட்டிங்க்கு எடுத்துக்கிட்டு மீதி இருக்கிற 28 GBயை நம்மளுடைய ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக நமக்கு வந்து அதை அலோகேட் பண்ணிடும். ஸோ நாம் இந்த மெத்தட் மூலம் யூஸ் பண்ணும்போது நாம் வந்து இந்த ஸ்டோரேஜில் வந்து ஃப்ரீ ஸ்டோரேஜில் எல்லாத்தையுமே சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து பெர்சிஸ்டன்ஸ். இதுதான் வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேலே இருக்கிற ஐ கார்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் மறக்காமல் பாருங்கள், ஓகேங்களா? இன்றைக்கும் அதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். பட் என்ன அப்படின்னா அதே பெர்சிஸ்டன்ஸ் தான், ஆனால் என்கிரிப்டட் அப்படின்ற ஒரு கான்செப்டை உள்ளே கொண்டு வந்திருக்கோம். நம்மளுடைய ஸ்டோரேஜிலிருந்து பெர்சிஸ்டன்ட் பார்ட்டிஷனை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்காகவே இன்பில்ட்டாக ஒரு மெக்கானிசமை இந்த ரூஃபஸ் அப்படின்ற இந்த சாஃப்ட்வேர்களை டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் நான் வந்து ரூஃபஸ் யூஸ் பண்ண சொன்னேன், ஓகேங்களா? இங்கே வந்து பெர்சிஸ்டன்ஸ் பார்ட்டிஷன் சைஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் மேக்ஸிமம் சைஸ் கொடுங்க. என்னுடைய பென்ட்ரைவ் வந்து 32 GB, ஸோ அதனால் எனக்கு வந்து 28 காட்டுது. உங்களுடைய பென்ட்ரைவ் சைஸுக்கு ஏற்ற மாதிரி அது வேரி ஆகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஸ்டார்ட் கொடுங்க. இது வந்து பூட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஒன்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இதை வந்து க்ளோஸ் கொடுங்க. ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து டிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஓப்பன் பண்ணி பார்ட்டிஷனை கொஞ்சம் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. அதாவது இப்போது மற்ற யூடியூபர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி பார்ட்டிஷனை பிரித்து அதில் வந்து சில செட்டிங்ஸ்லாம் மாற்றுறாங்க. நான் வந்து அப்படி எதுவுமே உங்களுக்கு சொல்லித்தரேன். சிம்பிளாக நம்மகிட்ட இருக்கிறத வச்சு நான் உங்களுக்கு கிளியராக சொல்லித்தரேன். ஸோ நான் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணாலுமே உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இப்போது கீழே இருக்கிற விண்டோஸ் ஐக்கானை ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஒன்ஸ் அது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய ஹார்ட் டிஸ்க் அண்ட் யூஸ் பண்ணுற பென்ட்ரைவோடைய ஸ்டோரேஜ் வந்து காட்டும், ஓகேங்களா? கீழே பென்ட்ரைவ் வந்து ஆல்ரெடி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கு. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த ஸ்ப்ளிட் பண்ண பார்ட்டிஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து டெலீட் பண்ண போகிறோம். டெலீட் பண்ணிவிட்டு திரும்ப நியூவாக க்ரியேட் பண்ண போகிறோம். ஏன் அப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே வந்து இந்த பார்ட்டிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரா அப்படின்ற ஒரு ஃபைல் சிஸ்டம் ஃபார்மேட்டில் இருக்குது. அதை வந்து நம்ம FAT32 அப்படின்ற ஃபைல் சிஸ்டம் ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரணும், ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் வந்து டெலிட் பண்ணிவிட்டு திரும்ப நியூவாக ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நீங்கள் இந்த பார்ட்டிஷனை ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டெலிட் வால்யூம்னு இருக்கும், டெலிட் பண்ணிவிடுங்க, எஸ் கொடுங்க. ஒன்ஸ் இது டெலிட் ஆகிடும். திரும்ப நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரைட் கிளிக் பண்ணி நியூ சிம்பிள் வால்யூம் சொல்லி கொடுங்க.
இங்கே நெக்ஸ்ட் கொடுங்க. இங்கே இதோடைய சைஸ் காட்டும், நெக்ஸ்ட் கொடுங்க. இங்கே இதோடைய டிஸ்கோடைய லெட்டர் தான் காட்டும், ஸோ நெக்ஸ்ட் கொடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா FAT32 அப்படின்ற ஃபைல் சிஸ்டம் இருக்கணும். அண்ட் கீழே வந்து அந்த வால்யூம் லேபிளை கிளியர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. தென் ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஒன்ஸ் இது ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த பார்ட்டிஷன் வந்து ஒரு நியூ ஃபைலாக வந்து கிரியேட் ஆகிடும். இப்போ நீங்கள் மேலே பார்த்தீங்க அப்படின்னா FAT32 அப்படின்ற ஒரு ஃபைல் சிஸ்டம் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போது நீங்கள் இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. நம்மளுடைய சிஸ்டமை வந்து ரீஸ்டார்ட் பண்ணலாம். ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நார்மல் நம்ம லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி தான் இந்த ஸ்க்ரீன் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பெர்சிஸ்டன்ஸ் அப்படின்ற இந்த மோடை தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் இதில் வந்து என்டர் கொடுங்க. ஒன்ஸ் லோட் ஆனதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் இதோடைய இன்டர்ஃபேஸ். இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ஹார்ட் டிஸ்கில் இருக்கிற பார்ட்டிஷன்ஸ். ஓகேங்களா? அண்ட் மேலே வந்து 27 GB வால்யூம் இருக்குல்ல, இது வந்து என்னுடைய பென்ட்ரைவோடைய பார்ட்டிஷன். ஸோ இப்போ வந்து நீங்கள் டெர்மினலை ஓப்பன் பண்ணுங்கள். ஒன்ஸ் டெர்மினல் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் sudo fdisk-l கொடுத்து நீங்கள் என்டர் பண்ணீங்க அப்படின்னா இந்த டெஸ்க்டாப்பில் இருக்கிற எல்லா பார்ட்டிஷன்ஸுமே லிஸ்ட் பண்ணும். ஓகேங்களா? மேலே இருக்கிறது என்னுடைய ஹார்ட் டிஸ்க்கு அண்ட் கீழே இருக்குது பார்த்தீங்களா SDB1 SDB2 இது வந்து பென்ட்ரைவோடைய பார்ட்டிஷன்ஸ். ஓகேங்களா? இப்போது நாம் வந்து நம்மளுடைய டிஸ்கை என்கிரிப்ட் பண்ண போகிறோம். அதாவது என்கிரிப்ஷனுக்கு லக்ஸ் அப்படின்ற ஒரு மெத்தடும் அந்த என்கிரிப்ட் பண்ண டிவைஸை அக்சஸ் பண்ணுறதுக்கு cryptsetup அப்படின்ற ஒரு பேக்கேஜ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ லக்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாஸ்வேர்டு போட்டு ஒரு டிவைஸை என்கிரிப்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட். அண்ட் cryptsetup அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு பேக்கேஜ். அது வந்து இந்த என்கிரிப்ட் பண்ண டிவைஸை அக்சஸ் பண்ணுறதுக்கு, மாடிஃபை பண்ணுறதுக்கு, மேனேஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு பேக்கேஜ் தான். இப்போ ஜஸ்ட் sudo cryptsetup space -verbose -verify-passphrase luksFormat ஃபார்மேட்டில் F caps /dev/SDB2 இந்த cryptsetup அப்படின்றது என்ன அப்படின்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். அண்டு வந்து இந்த பாஸ்ஃப்ரேஸ்னால் ஒன்றும் இல்லை, பாஸ்வேர்டு தான் வந்து நம்ம இப்போ செட் பண்ண போகிறோம், அதுதான் அது. அண்ட் இந்த luksFormat அப்படின்றது இந்த பார்ட்டிஷனை ஃபர்ஸ்ட் அது வந்து ஃபார்மேட் பண்ணிடும். ஓகேங்களா? அண்ட் SDB2 அப்படின்றது நம்மளுடைய பென்ட்ரைவில் இருக்கிற அந்த ஃப்ரீ ஸ்டோரேஜ். இது வந்து உங்களுக்கு வேரி ஆகும். ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இந்த கமாண்டை டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் லோட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து எஸ் கொடுத்து டைப் பண்ணிங்கன்னா உங்களை பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. திரும்ப உங்களுக்கு வந்து வெரிஃபை பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ திரும்பவும் நீங்கள் உங்களுடைய பாஸ்வேர்டு கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். இப்போ கமாண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த பார்ட்டிஷனை என்கிரிப்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ வந்து என்கிரிப்ட் பண்ணதை ஓப்பன் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து என்ன கமாண்ட் அப்படின்னா sudo cryptsetup லக்ஸ் ஓப்பனில் வந்து O caps. ஓகேங்களா? அப்புறம் ஸ்பேஸ் /dev/SDB2 உங்களுடைய பென்ட்ரைவ் நேம். அண்ட் நீங்கள் வந்து இங்கே ஒரு நேம் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? நீங்கள் என்ன வேணாலும் கொடுக்கலாம். பட் அந்த நேமை தான் கடைசி வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நான் வந்து USB அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுக்குறேன். கொடுத்து என்டர் பண்ணிங்கன்னா உங்களை பாஸ்வேர்டு கேட்கும். திரும்ப நீங்கள் என்டர் பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட் வந்து ரன் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு என்கிரிப்டட் பார்ட்டிஷன் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ அந்த பார்ட்டிஷனில் வந்து என்ன பண்ண போகிறோம், ஃபைல் சிஸ்டம் கிரியேட் பண்ண போகிறோம். அதாவது நம்ம ரீபூட் பண்ணுறதுக்கு முன்னாடி FAT32 இருந்துச்சுல, இப்போ அதை வந்து நம்ம வேறு சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ வேறு ஒரு ஃபைல் சிஸ்டம் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? என்ன கமாண்ட் அப்படின்னா sudo mkfs make file system .ext4 அதாவது அந்த NTFS FAT மாதிரி இது வந்து ஒரு ஃபைல் சிஸ்டம் -l persistence. ஸோ நம்ம வந்து persistence பார்ட்டிஷன் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் /dev mapper அதுக்கப்புறம் USB என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் லோட் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிரியேட் பண்ண இந்த ஃபைல் சிஸ்டம்க்கு ஒரு லேபிள், அதாவது ஒரு நேம் வைக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து நாம் வந்து E2 லேபிள் அப்படின்ற ஒரு கமெண்ட் யூஸ் பண்ணணும். E2 லேபிள் /dev/mapper/USB ஓகேங்களா? கொடுத்து persistence அப்படின்ற நேம் தான் நான் வைக்க போகிறேன். ஸோ ஜஸ்ட் என்டர் கொடுங்க.
அவ்வளோதான், இது முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பெர்சிஸ்டன்ட் அப்படின்ற இந்த பார்ட்டிஷனுக்குள்ளே ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே அந்த பார்ட்டிஷனை மவுண்ட் பண்ண போகிறோம். மவுண்ட் பண்ணி லாஸ்ட் வீடியோவில் பண்ண மாதிரி கான்ஃபிகர் பண்ண போகிறோம். அவ்வளோதான், இதுதான் வந்து ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ சூடோ மவுண்ட் மவுண்ட் இல்லை, மேக் டைரக்டரி mkdir -p /mount usb ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? இதுதான் வந்து கிரியேட் பண்ண ஃபோல்டர். இதுக்குள்ள sudo mount mount /dev mapper /usb space /mnt /usb. ஸோ என்டர் கொடுத்தீங்கன்னா இப்போ இது மவுண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபைல் வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ சூடோ நானோ அப்படின்றது வந்து ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர். ஓகேங்களா? ஸோ /mnt /usb persistence.conf அப்படின்ற ஒரு ஃபைல். ஸோ என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வந்து அந்த டெக்ஸ்ட் எடிட்டர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே /union கொடுத்துட்டு Ctrl+X கொடுங்க, தென் Ctrl+Y கொடுங்க அண்ட் என்டர் கொடுங்க. ஓகேங்களா? இப்போ இது சேவ் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சூடோ அன்மவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ அன்மவுண்ட் /dev /mapper /usb சாரி அன்மவுண்ட் இல்லை, யூ மவுண்ட். ஓகேங்களா? அதுதான் வந்து அன்மவுண்ட். ஸோ கமெண்ட் நான் வந்து தப்பாக பண்ணிட்டேன், n எடுத்துடலாம். ஓகே, இப்போ என்டர் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து சூடோ cryptsetup LUKS /dev /mapper /usb. ஓகேங்களா? ஸோ கொடுத்து நீங்கள் என்டர் கொடுங்க. இது ஏன் அப்படின்னா, நம்ம லக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஓப்பன் பண்ணோம்ல, ஸோ அதை இங்கே க்ளோஸ் பண்ணுறோம். ஒன்ஸ் இது முடிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து என்கிரிப்ட் நம்ம பண்ணிட்டோம் உங்களோட டிஸ்கை. நீங்கள் வந்து உங்களுடைய சிஸ்டமை ரீபூட் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகும். உங்களுடைய பாஸ்வேர்ட் நீங்கள் போடுற மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ நாம் வந்து இப்போ நம்மளுடைய சிஸ்டமை வந்து ரீபூட் பண்ணலாம். ஓகேங்களா? ரீஸ்டார்ட் கொடுங்க. ஒன்ஸ் லோட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பேஜ் தான் வரும். இதில் வந்து லைவ் சிஸ்டம் என்கிரிப்டட் பெர்சிஸ்டன்ட் தான் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணணும். ஓகேங்களா? நல்லா ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் இனிஷியலாக பெர்சிஸ்டன்ஸ்குள்ளே ஓப்பன் பண்ணி தான் இந்த கமெண்ட்ஸ், இந்த ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும். தென் அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரீபூட் பண்ணி என்கிரிப்டட்குள்ளே போகணும். ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்டு கேட்குது. நம்ம வந்து அங்கே பாஸ்வேர்டு போட்டோம்ல, அந்த பாஸ்வேர்டு தான். ஸோ அதை ஜஸ்ட் டைப் பண்ணி நீங்கள் என்டர் கொடுங்க. உங்களுக்கு வந்து இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஓப்பன் ஆகிடும். ஒன்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பேஜ் தான் வரும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஒரு நியூ ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களுடைய சிஸ்டமை நீங்கள் வந்து ரீஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். இந்த ஃபோல்டர் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா பெர்சிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? ஸோ நான் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஓகே கைஸ், உங்கள் எல்லாருக்குமே இப்போ வந்து என்கிரிப்டட் பெர்சிஸ்டன்ஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், ரன் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ எல்லாருமே இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து தமிழில் பண்ணியிருக்கோம். அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஈஸியான மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா நீங்கள் நிறைய யூடியூப் வீடியோஸ் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த பார்ட்டிஷன்ஸ்லாம். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் பெட்டராகவே பண்ணியிருக்கோம். எல்லாருக்குமே வந்து ஈஸியாக புரியுற மாதிரி தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.